ரீஎன்ட்ரியில் தெனாலிராமன், எலி படங்களில் நாயகனாக நடித்த வடிவேலு அந்த படங்கள் வெற்றி பெறாதால சுவராஜ் இயக்கியுள்ள கத்திச்சண்டை படத்தில் மீண்டும் காமெடியனாக நடித்துள்ளார். இந்த படத்தில் விஷாலுக்கு இணையாக வடிவேலுக்கும் அதிகபட்சமான காட்சிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல சந்திரமுகி 2ஆன சிவலிங்கா படத்திலும் வடிவேலுக்கு வெயிட்டான வேடம் கொடுத்துள்ளார் பி. வாசு. ரஜினி நடித்த சந்திரமுகியில் வெறும் காமெடியனாக மட்டுமே நடித்த வடிவேலு இந்த படத்தில் குணச்சித்திர வேடத்திலும் கலந்து நடித்துள்ளார். கதைப்படி அவர் படநாயகன் ராகவா லாரன்ஸுக்கு சித்தப்பா வேடத்தில் நடிப்பதாக கூறப்படுகிறது. ஆக 2 படங்களிலுமே முக்கிய வேடங்களில் நடித்துள்ள வடிவேலு கத்திச்சண்டை படம் விரைவில் திரைக்கு வரவிருப்பதால் அந்த படத்தின் ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த படம் வெற்றி பெற்று காமெடி மார்க்கெட் மறுபடியும் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கும் வடிவேலு அதன் பிறகு சிம்புதேவன் இயக்கும் இம்சை அரசன் 2 படத்திலும் உற்சாகமாக நடிக்க உள்ளாராம். அதனால வடிவேலை போலவே சிம்புதேவனும் கத்திச்சண்டை மெகா ஹிட்டாக வேண்டுமென்று வேண்டிக் கொண்டிருக்கிறார். மேலும் புதிய சினிமா செய்திகளுக்காக லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.